Hello guys, and இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் வந்து யூஸ் பண்ணி அதை எப்படி ரிசல்ட் கொடுக்குறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இந்த ஃப்ளெக்ஸீட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்க ஃப்ளெக்ஸீடு வந்து இப்போ எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து இதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸோ ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஊற்றி நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அண்ட் இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ளாக்ஸீடு வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா பாயில் ஆகிட்டே வரும். அண்ட் இது வந்து ஜெல் ஃபார்மில் நமக்கு தேவைப்படும். ஸோ ஜெல் ஃபார்ம் வர வரைக்கும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண விடலாம். அண்ட் ஓவர் ஜெல் ஃபார்மில் வந்துச்சுன்னா இது நம்ம செப்பரேட் பண்ணவே முடியாது. ஸோ 10 to 15 மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம். ஸோ அது வரைக்குமே பாயில் பண்ணுங்கள். அது ரொம்ப பாயில் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் நீங்கள் அதை தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஜெல் ஃபார்மில் இருந்தாலே போதும். அண்ட் வாட்டர் ப்ளஸ் ஜெல் கண்டென்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர் ஜெல்லில் போச்சுன்னா அந்த ஃப்ளக்ஸீடையும் இதுவும் தனியாக எடுக்கவே முடியாது. இதை வந்து நம்ம தனியாக எடுக்கிறதுக்காக இப்போது வந்து நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் டவல் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து இந்த ஜெல்லை ஊற்றி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஜெல்லும் அந்த இதுவும் தனியாகவே வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளெக்ஸீட் ஜெல் வந்து நம்ம ஸ்கேல்பில் இருந்து ஃபுல் ஹேருக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்படி செக்ஷன் பை செக்ஷனாக எல்லா ஹேருக்குமே நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃப்ளெக்ஸீடோட யூஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஹேர் வால்யூம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஹேர் வால்யூமை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதுதான் இதோட மெயின் யூஸஸே. அண்ட் அதர் தென் இது வந்து ரொம்ப சில்கியாக உங்கள் ஹேர் வந்து ஷைனியாக மாற்றுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து நான் ஆஃப்டர் வாஷ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் நம்ம வந்து ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பன் போட்டு ஒரு 1 hour நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இது ரொம்ப ட்ரை அவுட் ஆகி அதுக்கப்புறமா நான் வந்து போய் வாஷ் அவுட் பண்ண போகிறேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணதுக்கப்புறமா இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். நான் எந்த ஒரு சீரமோ இல்லை கண்டிஷ்னரோ வந்து போடவே கிடையாது. ஸோ டைரெக்டாக அந்த ஃப்ளெக்ஸீட் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து எப்படி ரிசல்ட்டாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஆஃப்டர் வாஷ் வந்து காட்டுறேன். நான் மைல்டு ஷாம்பு போட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். கண்டிஷனர் சீரம்ஸ் எதுவுமே நான் அப்ளை பண்ணல. இப்போ வந்து என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா முன்னாடி விட கொஞ்சம் வந்து பவுன்ஸியாக இருக்குது. அதாவது ஹேரோட டெண்டன்சி வந்து கொஞ்சமே திக்காக இருக்குது. பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து தின்னாக இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி ரொம்பவே வந்து பவுன்ஸியாக அண்ட் திக்காக இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரம் அண்ட் கண்டிஷனர் எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து சாஃப்டாகவும் இருக்குது அண்ட் கொஞ்சமே பார்த்திங்கன்னா பவுன்ஸியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதை கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாறும். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இது உங்கள் ஹேருக்கு வந்து எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் பை பை.